ஆங்கிலேயர்கள் காலத்தில் கொண்டு வரப்பட்டிருந்த இந்த பெருமை வாய்ந்த ரயில் நிலையங்களில் தற்போது எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாமல் பயணிகள் அவதிக்குள்ளாகி வருவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அது குறித்தும் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ரயில் நிலையம் குறித்து என்ன மாதிரியான பயணிகளுடைய தேவை அங்கு இருக்கிறது, என்னென்ன அடிப்படை வசதிகள் இருக்கிறது என்பது குறித்து பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே தேவக்கோட்டை ரஸ்தாவில் கடந்த ஆங்கிலேயர்கள் காலத்தில் ரயில் நிலையம் அமைக்கப்பட்டது. சென்னையிலிருந்து ஆங்கிலேய அதிகாரிகள் தேவக்கோட்டை நீதிமன்றத்திற்கு வருவதற்காகவே இந்த ரயில் நிலையத்தை அமைத்தனர். முதலாக சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு குக்கிராமத்தில் அமைக்கப்பட்ட ரயில் நிலையமும் இதுதான். இது ஆங்கிலேயர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த ரயில்வே ஸ்டேஷன் தேவகோட்டையில் உள்ள கோர்ட்டுக்கு ஆங்கிலேயர்கள் சென்னையிலேருந்து இங்கே வரணுங்கிறதுக்காண்டியே உருவாக்கப்பட்டது தான் இங்கே இந்த ரஸ்தா ரயில்வே ஸ்டேஷன். ராமேஸ்வரத்திலிருந்து சென்னைக்கு செல்லும் விரைவு வண்டிகள் கூட இந்த ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என்பதுதான் இதனுடைய தனிச்சிறப்பு. ஆனால் இத்தகைய பெருமை வாய்ந்த இந்த ரயில் நிலையம் எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் இயங்கி வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் ரயில் பயணிகள். இந்த நம்ம தேவகோட்டை ரயில்வே ஸ்டேஷன் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பொதுமக்களான எங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. என்னென்னா தண்ணி பைப் ஒரே ஒரு பைப் தான் இருக்குது, அடிக்கடி தண்ணி வர மாட்டேங்குது. லேடிஸ்லாம் வரும்போது பாத்ரூம்ஸ் ரொம்ப தேட வேண்டியதாக இருக்குது, பாத்ரூம் சப்போர்ட் சுத்தமாக இல்லை. தேவக்கோட்டை ரஸ்தா ரயில் நிலையம் தேவக்கோட்டை, திருவாடனை, RS மங்கலம் போன்ற ஊர்களுக்கு செல்லும் பயணிகளுக்கு மிகுந்த வசதியாக இருந்து வருகிறது. மேலும் அருகிலுள்ள காரைக்குடி ரயில் நிலையம் பெரிய சந்திப்பு நிலையமாக செயல்பட்டாலும் அங்கிருந்து 3 கிலோமீட்டர் தூரம் உள்ள காரைக்குடி நகருக்குள் செல்ல போதிய பேருந்து வசதி இல்லை. வெளியூர்ல இருந்து ஃபேமிலியோட வரும்போது தேவக்கோட்டை ரஸ்தா நிலையத்தை தான் ரயில்வே நிலையத்தை அதிகம் யூஸ் பண்ணுவோம். இங்கே பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன் பாத்ரூம் எப்போ பார்த்தாலும் பூட்டியே இருக்குது. இதனால் ரஸ்தா ரயில் நிலையத்தையே பயணிகள் அதிக அளவில் பயன்படுத்தும் சூழ்நிலையில் இந்த ரயில் நிலையம் குடிநீர் வசதி, உணவக வசதி, மின் வசதி என எந்த அடிப்படை வசதிகளும் இல்லை என்றும் வேதனை தெரிவித்துள்ளனர். குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்குற கூட ஒரு கேண்டீன் வசதி இல்லாமல் இருக்குது. இது அரசு அதிகாரியை இதை உடனே கண்காணித்து ஒரு சிறந்த முறையில் ஒரு கேண்டீன் அமைச்சு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் எல்லாத்துக்கும் யூஸாக இருக்கும். மேலும் இங்குள்ள கழிவறை பூட்டியே உள்ளதாகவும் சமூக விரோத செயல்களும் இந்த ரஸ்தா ரயில் நிலையத்தில் நடைபெற்று வருவதாகவும் குற்றம் சுமத்தும் இப்பகுதி மக்கள் உடனடியாக இதனை சீர் செய்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட பெருமை வாய்ந்த தேவகோட்டை ரஸ்தா ரயில் நிலையம் தற்பொழுது எந்த ஒரு அடிப்படைகள் வசதியின்றி காணப்படுவதாகவும், மேலும் சமூக விரோதிகளின் கூடாரமாக செயல்பட்டு வருவதாகவும் வேதனை தெரிவிக்கும் ரயில் பயணிகள் இது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்று கோரிக்கையும் வைக்கின்றனர். பாலமுருகன், நியூஸ் 7 தமிழ், காரைக்குடி.